ஹாய் யஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா லக்ஸரி விசஸ் பட்ஜெட் தான். சரி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா நான் ஒரு ஈஸியான ஒரு சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ உங்க பட்ஜெட் வந்து ஒரு 1000 ரூபீஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத் நீங்க செலக்ட் பண்ணிருக்க கார்மெண்ட் வந்துட்டு 500 ஆர் 900 அப்படி இருந்துச்சுன்னா அது உங்க பட்ஜெட் குள்ள இருக்கு. அதே வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ண பட்ஜெட் வந்து 1000 ரூபீஸா இருந்து அந்த கார்மெண்ட் வந்து 2000 ரூபீஸ் இல்ல 2500 ரூபீஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்க பட்ஜெட் குள்ள இல்ல. சோ அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸரியஸ் கார்மெண்ட். எல்லாருக்கும் எல்லாமே லக்ஸரியஸ் கார்மெண்ட் இல்ல. அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே பட்ஜெட்ல இருக்கிறது இல்ல. ஏன்னா சில பேரோட பட்ஜெட் 1000 இருக்கும், சில பர்சனோட பட்ஜெட் வந்து 3000 இருக்கும். சோ அவங்களுக்கு 2500 வந்து பட்ஜெட். நம்ம இன்னும் டீப்பா அதுக்குள்ள போவோம். இந்த கார்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கார்மெண்ட் வந்துட்டு டிசைனர்ஸால பண்ணப்பட்ட கார்மெண்ட். சோ வந்து இதோட ரேட் வந்துட்டு 2,10,000. சோ இது இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, அதுக்கு என்ன ஒர்த் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கிளாத்ஸ், அதாவது நீங்க எவ்வளவு நீங்க கம்மியான ரேட்ல வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். சோ காஸ்ட்லியான கார்மெண்ட்னா உங்களுக்கு குவாலிட்டில இருந்து ஒர்க்ல இருந்து எல்லாமே யூனிக்னஸா இருக்கும். அதனால தான் அது அவ்வளவு காஸ்ட்லியா நம்ம பாக்குறோம். சோ வந்து அது அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதுக்கும் அதுதான் ரீசன். சோ உங்களுக்கு ஒர்க் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து பர்ச்சேசிங் போறீங்கன்னா நீங்க லக்ஸரியஸான கார்மெண்ட் சூஸ் பண்ணுவீங்களா இல்லனா உங்க பட்ஜெட் குள்ள சூஸ் பண்ணுவீங்களா சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி மோர் ஃபேஷன் கண்டென்ட் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ்.